अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் இஸ்லாமிய மார்க்கம் மறுமை தொடர்பாக நினைவுபடுத்திய பல தகவல்களில் நீங்கள் மறுமையை அடைவதற்கு முன்னால் பல அடையாளங்களை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டி வரும். சில அடையாளங்கள் பிரம்மாண்டமாக எல்லா மக்களினுடைய பார்வைக்கும் தெள்ளத் தெளிவாக தெரிகிற பெரிய அடையாளங்களாகவும், சில அடையாளங்கள் சிறு சிறு அடையாளங்களாக இருக்கும். ஆனால் அதிகமான அடையாளங்களையும் நீங்கள் உலகத்தில் பார்ப்பீர்கள். இதுவெல்லாம் மறுமை வர இருக்கிறது என்பதற்கான மிக சமீபத்திய அடையாளங்களில் உள்ளது என்பதை மார்க்கம் பல இடங்களில் திருமறை குர்ஆனும் சரி, நபிகளாருடைய பொன்மொழிகளும் சரி நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் காலத்திலேயே நடந்த சில அடையாளங்களும் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த தருணத்தில் மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள் நபிகள் பெருமகனாரை சந்தித்து, நீங்கள் இறை தூதர்கள் என்று சொல்லுகிறீர்கள், இறை தூதராக இருந்தால் இறைவன் புறத்தில் இருந்து ஏதாவது ஒரு சான்றை காட்டுங்கள் என்று கேட்கும்போது, ஒரு நாள் இரவு பௌர்ணமியினுடைய நிலவை நபிகள் பெருமகனார் சுட்டி காட்டுகிறார்கள். சந்திரன் உடைந்து ஒரு மலையினுடைய இரண்டு பக்கங்களிலும் சந்திரனுடைய இரு பகுதிகளை நபிகள் பெருமகனார் காட்டுகிறார்கள். சஹாபாக்களும் மக்கா காஃபிர்களும் அந்த சான்றை பார்த்தார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. இப்ப இது வெறும் ஒரு சான்று மட்டுமில்லை, மறுமையினுடைய அடையாளம் என்று குர்ஆன் சொல்கிறது. இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், மறுமை நெருங்கிவிட்டது, சந்திரன் பிளந்து விட்டது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் வாழும் போதே நபிகள் பெருமகனார் காலத்திலேயே மறுமை நாளினுடைய அடையாளங்கள் துளிர்விட ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்று நான் அப்படிங்கிறாங்க. நான் வந்ததே மறுமையின் அடையாளம் தான், நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டி நானே மறுமை நாளின் ஒரு அடையாளம் என்பதை போன்று உணர்த்துகிறார்கள். மற்றொரு இடத்தில் சொல்கிறார்கள், என்னுடைய மரணம் மறுமையினுடைய ஒரு அடையாளம் அப்படிங்கிறாங்க. இப்படி பல அடையாளம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நடந்து விட்டது. அதை தொடர்ந்து ஒவ்வொரு அடையாளங்களை ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு செய்தியை சொல்கிறார்கள், அமானிதம் பாழ்படுத்தப்படும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அமானிதம் என்றால் ஒரு நபரிடத்தில் நம்பி ஒரு காரியம் ஒப்படைக்கப்படும். இவர் இந்த காரியத்தை செய்து விடுவார், இவர் மீது நம்பிக்கை இருக்கிறது, இவரை நம்பி பொறுப்பு சாட்டலாம் அப்படின்னு ஒரு நபரிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்படுகிற ஒரு பொறுப்போ ஒரு பொருளோ அது அமானிதம். இஸ்லாம் இந்த அமானிதத்தை பேண சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அமானிதம் பாழ்படுத்தப்படும். அமானிதம் என்று சொல்லி தரப்பட்ட காரியங்கள் அது நியாயமற்ற முறையில் பயன்படுத்தப்படும், சீரழிக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது நடந்தால் மறுமையை நீங்க எதிர்பாருங்க, பக்கத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இதுக்கு விரோதமாக, இதுக்கு எதிராகத்தான் அமானிதம் பாதுகாக்கப்பட்டது. சில இமாம்களுடைய வரலாற்றை நம்மால் பார்க்க முடிகிறது. எழுதுகோள் இருக்குல்ல, அன்றைய காலத்தில் எழுதுகோளுங்கிறது இன்றைக்குள்ள நவீனமயமாக்கப்பட்ட எழுதுகோள்லாம் கிடையாது. அது ஒரு சாதாரண பறவையினுடைய இறகாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்னஞ்சிறு கரித்துண்டாக இருக்கலாம், ஒரு கற்களாக கூட இருக்கலாம். ஓலைச்சுவடி போன்று பிராணிகளுடைய எலும்புகளோ தோள்களோ அதுல கீறி எழுதக்கூடிய சின்ன பொடி கற்கள் இருக்கும்.
இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை தொடர்ந்து வந்த எழுதுகோள்கள்ல உள்ள ஒரு காரியம். இதை ஒருத்தர் நம்ம கிட்ட ஒப்படைத்து விட்டார், நாம மறந்து இதை எடுத்துட்டு வந்தது பெரிய பணப்பொருள்லாம் கிடையாது. ஆனால் அதை ஒப்படைப்பதற்காக பல மைல் தொலைதூரம் நடந்து வந்து அதை ஒப்படைத்த மக்கள் இமாம்கள் உண்டு என்பதை வரலாற்றில் பார்க்க முடிகிறது. எழுதுகோள்களை அதை எடுத்துட்டு வந்துட்டோமே, அதை கொண்டு வர வேண்டிய அளவுக்கு அவ்வளவு பெரிய தொலைதூரம், அது ரொம்ப சின்ன தூரம்லாம் கிடையாது, பக்கத்து தெரு கிடையாது, பல ஊர்கள் கடந்து அந்த எழுதுகோள்கள் கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டது என்பதை பார்க்க முடிகிறது. நபிகள் பெருமகனார் தன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட எல்லா விதமான அரசு பொருளாதாரத்தையும் கொடுத்துவிட்டு தனது சொத்தையும் ஒப்படைத்து விட்டு மரணித்தார்கள். நான் எப்போதுமே என் கை சுத்தமாகத்தான் இருந்தது என்பதை தன் வாழ்நாள் முழுவதும் நிரூபித்து விட்டு மரணித்தார்கள். நபி எவ்வளியோ சஹாபாக்கள் அவ்வளி என்ற அடிப்படையில் எல்லா மக்களுமே தன் சொந்த பொருளாதாரத்தை இழந்தாலும் இழப்பார்களை ஒழிய அடுத்தவர்களால் நம்பி ஒப்படைக்கப்பட்ட எந்த பொருளாதாரத்தின் மீதும் கை வைத்து விட மாட்டோம் என்ற ஒரு அமானித பேணுதல் என்பது நபியிடத்தில் இருந்த அந்த நபித்தோழர்கள் அடுத்தடுத்து வந்த இஸ்லாமிய தலைமுறைகள் கடைபிடித்துக் கொண்டு இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அமானித பாழ்படுத்தப்படுங்கிறாங்க. உடனே நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி பாழ்படுத்தப்படும்? அது இந்த முறையில பாழ்படுத்தப்படும் ஏதாவது ஒரு காரணம் உண்டும்ல, அது எப்படி பாழ்படுத்தப்படும் அப்படிங்கிறாங்க, கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், தகுதியற்றவர்களை பொறுப்பில் சாட்டக்கூடிய நிகழ்வை நீங்கள் பார்த்தால் அது மறுமையின் அடையாளம். இப்படிதான் பாழ்படுத்தப்படும். எப்படி அமானிதம் நாசமாக்கப்படும்னா தகுதி இல்லாதவனையெல்லாம் தூக்கி உட்கார வைக்க வேண்டிய ஒரு நிலை வரும். அது சின்னஞ்சிறு பொறுப்பாக இருக்கலாம், குடும்ப பொறுப்பாக இருக்கலாம், ஒரு நாட்டையே ஆளக்கூடிய ஆட்சியாளர் பொறுப்பாக இருக்கலாம். இவர்களுக்கு எந்த விதமான தகுதியும் இருக்காது. ஆனால் இவர்களை தூக்கி நமக்கான தலைமை பீடமாக உட்கார வைக்கிற ஒரு காலம் வரும். எல்லா இடத்திலும் நடக்கும். இது ஒரு இடத்துல நடக்கும், இன்னொரு இடத்துல நடக்காதுன்னு இல்லை. எல்லா இடத்திலுமே தகுதியற்றவர்கள் வந்து பதவிகளை நிரப்ப ஆரம்பிப்பார்கள். அவர்களுக்குத்தான் ஏதோ செய்ததை போன்று பதவிகள் அவர்களுக்காக காத்திருக்கும். அவங்களே வரமாட்டேன்னா கூட மக்கள் அவங்கள தான் தேர்வு செய்து உட்கார வைக்கிற ஒரு நிலை வரும். இப்படி தகுதியற்றவர்கள் பொறுப்புகளிலே வந்து அமர்வதை நீங்கள் பார்த்தால் நீங்கள் எதிர்பாருங்கள், மறுமை வந்துவிட்டது, சமீபத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. நபிகள் பெருமகனார் பொறுப்பில் ஒரு மக்களை உட்கார வைப்பார்களே, ஆனால் ரசூலுல்லாஹ் எதை முதல்ல பார்ப்பாங்கன்னா தகுதியை தான் பார்ப்பாங்க. இவர் உட்காருகிற அளவிற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? பண தகுதி ரசூலுல்லாஹ்க்கு முக்கியம் இல்லை, அது தகுதியே கிடையாது. பணம் என்பது ஒரு முறை பொருளாதாரத்தில் ஒருவன் வளர்ச்சி அடைவான், ஒரு முறை வீழ்ச்சி அடைவான். ஒரு நாடு வளர்ச்சி அடையும், வீழ்ச்சி அடையும். பணம் என்பது ஒரு தகுதி கிடையாது. குடும்ப பாரம்பரியம் என்பது ஒரு தகுதி கிடையாது. ஒரு மனிதன் அழகு இருக்கிறது, அது தகுதி கிடையாது. அதனால அவன் ஆட்சியாளன் ஆயிரலாமா? அழகு இருக்கிறது என்பதனாலேயோ அல்லது மக்கள் மத்தியில் அவன் பிரபலமானவன் என்பதனாலேயோ பணம் உள்ளது என்பதனாலேயோ இவன் மக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய அளவிற்கு, ஒரு சொத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அளவிற்கு, ஒரு நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய அளவிற்கு இவனுக்கு தகுதி கிடையாது. ரசூலுல்லாஹ் எப்படி தகுதியை பார்ப்பாங்க அப்படின்னா, இவன் எவ்வளவு பேணுதல் மிக்கவன், பொருளாதாரத்திலும் சரி மக்களினுடைய நலனிலும் சரி அக்கறை செலுத்தக்கூடிய காரியத்தில் இவன் எவ்வளவு பேணுதல் மிக்கவன் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சோதித்து பார்த்துத்தான் அந்த தகுதி உள்ளவர்களை ரசூலுல்லாஹ் தேர்வு செய்து முன்னால் கொண்டு வந்து அமர வைப்பார்கள். இது நபியினுடைய வழக்கம். ரசூலுல்லாஹ் எப்படி தன்னை சுற்றி அந்த மக்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள் என்றால், ஒரு அன்பளிப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு வருது. ரசூலுல்லாஹ் அந்த அன்பளிப்பை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்காக வேண்டி உழைத்துக் கொண்டிருந்த மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறாங்க. நபி பல அன்பளிப்பு கையில வச்சுக்கிறது இல்லை, எல்லாத்தையும் வாரி எல்லாவற்றையும் கொடுத்து விடுவது. அப்படி ஒரு முறை ரசூலுல்லாஹ்க்கு வந்த அன்பளிப்பை ரசூலுல்லாஹ் உமர் ரதியல்லாஹு அழைக்கிறாங்க. நபியினுடைய ஆடையும் உமரின் ஆடையும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கும், ஒட்டு போட்ட துணி. அது நபியினுடைய உணவு பழக்கமும் உமரின் உணவு பழக்கமும் ஒன்றாகத்தான் இருக்கும். நபிகள் பெருமகனார் ஏழ்மை தேர்வு செய்ததை போன்று உமர் ரதியல்லாஹு அவர்களும் ஏழ்மையைத்தான் தேர்வு செய்தார்கள். கடுமையான சிரமத்திற்கு மத்தியில் வாழ்ந்து ஆட்சியாளராக இருந்து கடன்பட்டு மரணித்த ஒரு ஆட்சியாளர் நபிகள் பெருமகனாருக்கு அடுத்து உமர் ரதியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் கடனோட மூத்தானாங்க. ஆனா கடன் என்ன எப்படிப்பட்டதுன்னா அடகு வைக்கப்பட்ட கடன். ரசூலுல்லாஹ் ஒரு யூதனிடத்தில் சில மரக்காய் வார் கோதுமையை அடகாக வாங்கி அதை வாங்கிவிட்டு
கடனாக பெற்று ரசூலுல்லா தன் போர் தளவாடங்களை எல்லாம் அழகாக வைத்தார்கள். அப்ப அதை கொடுக்கலைன்னா இதுக்கு திருப்பி கிடைக்காது. இப்படிதான் கடன். ரசூலுல்லா அதை கொடுக்கவும் இல்லை, திருப்பி வாங்கவும் இல்லை, மௌத்தாயிட்டாங்க. அப்ப இது மறுமை நாள்ல வந்து நிக்கிற அளவுக்கு பிரச்சனைக்குரிய கடன் இல்லை. ரசூலுல்லா எப்படி கடனோடு மௌத்தானாங்களோ, ஆனால் அந்த கடனை அடைக்கிற அளவிற்கு அடமானம் வைத்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகும் போது கடனோடு மௌத்தானாங்க. ஆனால் 10 ஆண்டு காலம் இஸ்லாமிய அரசினுடைய சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவர் உமர். ரசூலுல்லா பார்க்கறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைக்கிறாங்க. அழைத்து ஒரு அன்பளிப்பு கையில கொடுத்து இதை நீங்க வச்சுக்கங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதுக்கு பதிலளிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை விட தகுதி மிக்கவர்கள் இந்த பொருளை வாங்குவதற்கு இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்க அவங்கள்ட்ட கொடுங்கிறாங்க. உண்மையிலே அப்படி உண்டான்னு கேட்ட கிடையாது. ஏனென்றால் நபிகள் பெருமகனார் எல்லாரையுமே தகுதியில உயர்த்தி விட்டார்கள், பொருளாதாரத்தில் தண்ணீரை உள்ளவர்களாக ஆக்கி விட்டார்கள். அதையும் தாண்டி யார்ட்டையாவது பொருளாதாரம் இல்லைன்னு வந்துட்டா ரசூலா கையை நிரப்பி தான் கொடுப்பாங்க. கையை நிரப்பி, பையை நிரப்பி, வாகனத்தை நிரப்பி அனுப்புறது நபிகளாரின் வழக்கம். ஹக்கீம் பின் ஹிஷாம் என்ற நபித்தோழர் ரசூலாட்ட வரார், தர்மத்தை கேட்கிறார். ரசூலா கையில அள்ளி கொடுத்தாச்சு. மீண்டும் கேட்கிறார், ரசூலா மீண்டும் கொடுக்கிறாங்க. மீண்டும் கேட்கிறார், நபி மீண்டும் கொடுக்கிறாங்க. அவர் எத்தனை முறை கேட்டிருந்தாலும் நபி எத்தனை முறை கொடுத்திருப்பாங்க. குடிமக்களை வயிறு நிரம்ப அனுப்பி வைப்பது நபியின் வழக்கம். அப்படி எல்லாருக்கும் ரசூலுல்லா சமமாக அதிகமாக கொடுத்த பிறகும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தேடி ஒரு அன்பளிப்பு வருகிறது, ஒரு தர்ம பொருள் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதை தட்டி விடுறாங்க. அதை வாங்கிறதுக்கு அவர் தகுதி படைத்தவர், வாங்க வேண்டிய அளவிற்கு அவர் ஏழ்மையில் இருக்கிறார். ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, என்னை விட தகுதி மிக்கவர்கள்ட்ட இதை கொண்டு போய் கொடுங்க. ரசூலுல்லா பார்க்கறாங்க, இந்த வார்த்தையே உங்களுக்கு தகுதி தான், இந்த வார்த்தையை இதை நீங்க வாங்குறது தகுதி படைத்தவர் தான். நபி என்ன சொல்றாங்க, நீங்கள் எதிர்பார்க்காமல் ஒரு காரியம் உங்களை தேடி வருதா, அது அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறான்னு அர்த்தம். நீங்க எதிர்பார்க்கல, அதன் பக்கம் மனசு அலைபாய விடல, நமக்கு கொடுக்கலையே அப்படி நீங்க பெரிய அளவில் அங்கலாய்த்து கொள்ளல. அப்படி ஒரு பொருள் உங்களை தேடி வருதுன்னா அது அல்லாஹ் கொடுக்கிறான், வாங்கி நல்ல முறையை பயன்படுத்திக்க, தப்பெல்லாம் கிடையாது. தன்னை தேடி ஆட்சியாளர் இவருடைய வறுமை சூழலை அறிந்து கொடுக்கப்படுகிற பொருளாதாரத்தையே தட்டி விட்டவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிறகு ரசூலுல்லாஹ்வினுடைய மரணம் தொடர்ந்து மக்களினுடைய ஏகோபித்த முறையின்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நகையும் சதையுமாக நட்புறவிலும் சரி ஈமானிய உணர்விலும் சரி செயல்பட்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்கள்லாம் சேர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தூக்கி ஆட்சியாளரை உட்கார வைக்கிறாங்க. 2 ஆண்டுகள் கழிகிறது. தலை சிறந்த ஆட்சியினுடைய கட்டமைப்பு உண்டாக்கியவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கட்டமைப்பு உருவாக்கலைன்னா உமரால் அந்த 10 வருட கால தலை சிறந்த ஆட்சி உருவாக்கி இருக்க முடியாது. ஏனென்றால் இஸ்லாத்துக்குள்ள வந்த உள்நாட்டு கலவரங்களை எல்லாம் அதை முளையிலேயே கிள்ளி எறிந்தவர், தலை சிறந்த ஒரு வியூகம் அமைத்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாவதுக்கு முன்னாடி உமரை கூப்பிட்டு தலையில பொறுப்பு சாட்டிட்டாங்க. தகுதி படைத்த ஒரு ஆளு. ரசூலுல்லா யாருக்குமே பொறுப்பு சாட்டல. பொறுப்பு சாட்டி அது ஒரு குழப்பத்தை தந்துடக்கூடாது. மக்களே முடிவெடுப்பாங்க. மக்கள்ல நல்லோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களே முடிவெடுக்கட்டும். ரசூலுல்லா யாரு பேரையும் சொல்லல, ரசூலுல்லா மௌத்தாயிட்டாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்கறாங்க, ஒரு ஆளை சொல்லிட்டு போகணும்னா இந்த உம்மத்துல இவர் தான் தகுதி படைத்தவர். நான் சொல்றதா இருந்தா நான் வர்ற இடத்துல இவர் தான் தகுதி படைத்தவர். அப்ப நான் இவரை சொல்லலாங்கிற அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பு சாட்டி விட்டு மௌத்தாகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கடுமையான மனவேதனை. 10 ஆண்டு காலம் அவர் பட்ட துன்பம், மனதளவில் பட்ட துன்பம் பெரிய துன்பம். அதுக்கு முன்னாடி பல ஆண்டுகள் இஸ்லாத்தில் வாழ்ந்திருக்கிறார். அப்ப அந்த மன நெருக்கடிக்கு அவர் ஆளாகல. இந்த 10 வருஷத்துல கடுமையான மன நெருக்கடி. ஏனென்றால் ஏதாவது ஒரு மோசடி செஞ்சுட்டு மௌத்தாயிருவனோ, எனக்கு தெரிஞ்சு செய்யறனோ தெரியாம செய்யறனோ தெரியாத, அல்லது நான் செய்யாம இருப்பேன், என் ஆட்சியில எனக்கு கீழே வேலை பார்க்கிறவனா செஞ்சிட்டோம்னு என்ன செய்யறது? இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் மார்க்கம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த நியாய அநியாயத்தை வழங்கக்கூடிய காரியத்தில் ஏதாவது தவறளித்து விடுவேனோ, அல்லாஹ்விடத்தில் நான் குற்றவாளியாக மாறிவிடுவேனோ அப்படிங்கிற ஒரு கவலை சாகர வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. யமன் தேசத்தில் இருந்து ஒரு வழக்கு ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வருது. அப்போது யமன் தேசத்தின் ஆளுநர் யார் அப்படின்னா, அதாவது அம்ர் இப்னு ஆஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அம்ர் இப்னு ஆஸ் மக்காவுல தலை சிறந்த ஒரு பேச்சாளர். அவர் காஃபிரா இருக்கும்போது நபிக்கு விரோதமாக, இஸ்லாத்துக்கு விரோதமாக வாதங்கள் புரிந்த நபர் இந்த அம்ர் இப்னு ஆஸ். ரசூலுல்லாஹ் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில
அபிசீனியாவுக்கு ஒரு கூட்டத்தை அனுப்பி வச்சாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல ஹிஜ்ரத் அங்கதான் போறாங்க. அப்ப அங்க நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போய் வாதம் பண்ணி அந்த கூட்டத்தை கொண்டு வர்றதுக்கு மக்கா காஃபிர் தேர்வு செய்த நபர் யாருன்னா இந்த அம்ர் இப்னு ஆஸ். அவ்வளவு பெரிய ஜாம்பவான், வாய்த்திறமை உள்ளவர் இந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள். இவரை யமன் தேசத்து ஆளுநராக, ஆட்சியாளராக உமர் ரலியல்லாஹு அவங்க தேர்வு செய்யறாங்க. நல்ல முறையில் ஆட்சி போகுது, எங்கேயுமே எந்த பாதிப்பும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு முறை ஹஜ்ஜுக்கு போறாங்க. அப்ப வெவ்வேறு தேசத்தில் இருந்து பல பகுதிகளில் இருந்து மக்கள்லாம் உமர் ரலியல்லாஹு அவங்களை சந்திக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மஷூரா, ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள். நான் மனுஷன்தான், யார் யார் என்னென்ன தப்பு பண்றான்னு எனக்கு தெரியாது. நான் இங்க ஒரு ஆளுநரை போட்டிருப்பேன், அங்க ஒரு ஆளுநரை போட்டிருப்பேன். ஆளுநர் தர தகவல் தான் எனக்கு உண்மையான தகவல் எனக்கு தெரியும். மக்கள் உண்மையிலே அங்க நல்லா இருக்கிறாங்களா கெட்டு போயிருக்கிறாங்களா எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு தப்புனா நீ யாருக்கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம், நேர என்கிட்ட நீ வந்துரு, என்ன தப்பு அதை கொண்டு வந்துரு, நான் நியாயத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிப்பேன்னு ஹஜ்ஜில் ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. இது காட்டுத்தீயாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் முழுக்க பரவுது. அந்த யமன் தேசத்திலிருந்து ஒருத்தர் வந்துட்டார் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. என்ன கம்ப்ளைண்ட் பண்றார் அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அவர்களே, நான் என்னுடைய மகனும் இந்த அதாவது நானும் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களினுடைய மகன்களில் ஒருவரும் ஒரு குதிரை பந்தயத்தில் ஈடுபட்டோம். அப்படி குதிரை பந்தயத்தில் ஈடுபட்ட வேளையில் என்னுடைய குதிரை வந்து வெற்றி பெற்று விட்டது. அவருடைய அதாவது ஆட்சியாளர் ஆளுநருடைய மகனின் குதிரை தோற்று விட்டது. இப்ப தோத்துருச்சுன்னா என்ன பண்ணணும், அல்லான்னு போகணும். எப்படி எங்களோட தோக்கணும், அவர் என்ன போட்டு அடிச்சிட்டாரு. இது முறையே கிடையாது இல்ல, என்ன அடிக்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்கு, என்ன அடிச்சிட்டாரு. அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பண்றாங்க, நீ ஊருக்கு போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லல. அம்ர் இப்னு ஆஸையும் ஒரு மகனை நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிட வச்சுட்டாங்க. என்ன ஏதுன்னு சொல்லல. இப்படி ஒரு வழக்கு வந்திருக்குது, இது உண்மையா, நீங்க அங்க இருந்து ஒரு விளக்கத்தை கடிதத்துல தாங்க, அதெல்லாம் கிடையாது. தந்தையும் மகனும் இப்ப இங்க வரணும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டார். தந்தையும் மகனும் வந்தாச்சு மதீனாவுக்கு. வர்ற தந்தை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன வழக்குன்னு தெரியாது. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு போல, காரணம் இல்லாம கூப்பிட்டு விட மாட்டாரு. ஒரு சட்டத்தை மாத்தணும், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு தகவலை கொடுத்துட்டு போயிருவாரு. நம்ம வரணும்னு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கறத உணர்கிறார். அப்ப ரெண்டு பேரும் வந்தாச்சு. மதீனாவில் மஸ்ஜித் நபவியில பள்ளிவாசல மக்கள்லாம் ஒன்று கூடி உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற அந்த வேளையில் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறார். அவர் வராரு, நடந்த காரியத்தை சொல்றாரு. இப்படி என்ன இவர் அடிச்சிட்டாரு, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அவர் பையனையும் அடிங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அந்த சபையிலே சொல்றாங்க. ஆளுநருடைய மகனை அடிங்க, உங்களை எப்படி அடிச்சாரோ அப்படி நீங்க அவரை அடிங்க அப்படின்னு உணர்த்துறாங்க. அவரும் போட்டு அடிச்சிட்டார். அந்த மன வேதனைக்கு தானே இவ்வளவு தூரம் வந்தது, நியாயம் கிடைச்சிருச்சு, நம்மளும் சாத்துவோன்னு சாத்திட்டார். என்னென்ன அளவுக்கு வாங்கினாரோ வாங்கினதுல கொடுத்துட்டார். உமர் ரலியல்லாஹு அவங்க அடுத்து சொல்றாங்க, வாப்பா பக்கத்தில் இருக்கிறார், அவரையும் அடிங்கிறாங்க. இந்த வாப்பா கொடுக்கிற தைரியத்தை தானே பையன் இப்படி ஒரு வேலையை பண்ணாரு. உண்மையிலே வாப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது, தலை சிறந்த நபித்தோழர். அவர் அல்லாஹ்வை பயந்தவர். இறுதி காலகட்டத்தில் மரணத்தில் இறைவனுடைய தண்டனை குறித்து பயந்து மரணித்தவர் அவர். அது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் போது அழுகிறார், வேதனைப்படுறார். அவர் அப்போ ஒரு சில செய்திகளை சொல்றார். நான் என்னுடைய வாழ்க்கையில 3 கட்டத்தை கடந்திருக்கிறேன். காஃபிராக இருந்த ஒரு காலகட்டம், நபியோடு இஸ்லாமியனாக வாழ்ந்த ஒரு காலகட்டம், பொறுப்புகள் சாட்டப்பட்ட ஒரு காலகட்டம். நான் காஃபிரா இருந்த போது செத்துருந்தோம்னா கண்டிப்பா எனக்கு நரகம் தான், அதில் மாற்றமே இல்லை. நபியோட வாழ்ந்த காலகட்டத்தில் ஒருவேளை மறந்துச்சிருந்தா எனக்கு சொர்க்கம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் பொறுப்பு சாட்டப்பட்ட நிலையில மௌத்தாக இருக்கிறேன், எனக்கு சொர்க்கமா நரகமா எனக்கு தெரியல அப்படின்னு வேதனைப்பட்டு அழுது மரணித்தவர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வாப்பாவையும் அடிங்கங்கிறாங்க. வாப்பா கொடுத்த தைரியம் இது. அப்ப இவர் எப்படி தன்னுடைய குடிமக்களை இவர் கவனிப்பாரு? அவர் உங்க மேல நம்பிக்கை இல்லாம தான் இங்க வந்திருக்கிறார். அவருக்கு உண்மையில பயம். பையனை பத்தி வாப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா ஒருவேளை நீதி கிடைக்காம போயிட்டு என்ன செய்யறது, நம்ம உமர்கிட்ட போகணும், அதனாலதான் அவர் இங்க வந்திருக்கிறார். ஒருவேளை உங்ககிட்ட அவர் தைரியமாக இருந்திருந்தா அவர் உங்கள்கிட்ட தகவலை கொண்டு வந்திருப்பார், நீங்கள் அங்கே நீதியை கொடுத்திருக்கலாம். உங்க மேல அவருக்கு பயம், சொன்ன என்ன ஆகுமோ, அந்த பயத்தை உடைக்கணும்ல, வாப்பாவை அடிங்கிறாங்க. அப்ப வழக்கை கொண்டு வந்தவர் இல்லை, எனக்கு தேவையில்லை, அவர் எனக்கு அநியாயம் பண்ணலையே, நான் எதுக்கு அவரை போட்டு அடிக்கிறேன், எனக்கு நியாயம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த அந்த சமுதாயம் இருக்குல்ல, அவங்க எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, பொறுப்பு சாட்டப்பட்டவர்களுக்குத்தான் இங்க தண்டனை கிடைக்கும். யார் மீது பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கோ அவனுக்கு இங்க தண்டனை கிடையாது.
அவன் நிம்மதியா இருப்பான். பதவிகளில் ஏறுறவன் பயந்து பயந்து பதவியில் ஏறணும். அவன் இறங்குற வரைக்கும் பயப்படணும். ஒருவேளை இந்த சட்டம் நமக்கு எதிராக திரும்பிடுமோ அப்படிங்கிற அந்த பயத்தோடையே அவன் இருப்பான். பதவியே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. அப்படி ஒரு கட்டமைப்பை, அந்த அடித்தளத்தை போட்டு கட்டி எழுப்பியவர் நபிகள் பெருமகனார். ரசூல்லா உருவாக்கி விட்ட அந்த சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னா, பதவி வேண்டாம், நான் சுதந்திரமா நான் வெளியே இருந்தா இருந்துக்குவேன், பதவியில் உட்கார வச்சு என்ன கைதி மாதிரி ஆக்கிறாதீங்க அப்படின்னு ஓடியவர்கள் அந்த மக்கள். ஆனா இன்னைக்கு நீங்க காலகட்டத்தை பார்க்கலாம். உலகளாவிய நடக்கிற அரசியல்கள் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய தேசத்துக்குள்ள நடக்கிற அரசியல் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, வெறும் ஒரு திரை கவர்ச்சி அல்லது சினிமாவினுடைய மோகம், யாரு என்ன ஏதுன்னு தெரியாது, அவருடைய கல்வி தகுதி என்ன, மக்களுக்கு அவர் செய்த நலன்கள் என்ன, மக்களோடு அவர் துணை நின்ற காரியங்கள் என்ன, சமூகத்துக்கு ஒழுக்கத்துக்காக அவர் வித்திட்ட காரியங்கள் என்ன என்று எதை பற்றிய கவலையும் கிடையாது. ஆனால் நினைத்தவுடன் ஒரு நபர் ஆட்சியாளராக மாறலாம் என்று மக்கள் விதி செய்யக்கூடிய அளவுக்கு காலம் மாறிடுச்சு. தகுதி இல்லைன்னு தெல்ல தெளிவா தெரியும், ஆனால் அவர்களை தூக்கி பொறுப்பில் ஒப்படைப்பார்கள். அப்படி ஒரு நிலை. எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் சமுதாயத்தில் பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது. அதை அறிவார்ந்து எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் யார்ட்டுமே இல்லை. ஆனால் இவர்கள் தான் அரசர்களாக, ஆட்சியாளர்களாக, நம்மை ஆளக்கூடியவர்களாக வரணும்னு மக்கள் முடிவெடுக்கிறாங்க. அப்படின்னா ஏறத்தாழ அந்த காலத்தில் அடைஞ்சிட்டோம். நீங்க அந்த காலத்தை இந்த காலத்தை ஒப்பிட்டு பாருங்க. உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் அதனுடைய தூசி துரும்புக்கு கூட இப்போ உள்ள காலம் சமம் ஆகாது. காரணம், இங்கு யார் தகுதி அற்றவர்களோ அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். சமுதாயத்தில் பல கல்வியாளர்கள் உண்டு, இயற்கையை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் உண்டு, தற்சார்பு பொருளாதாரத்தில் மாற்றம் தர வேண்டும் என்று படித்த பட்டதாரிகள். அவன் பெரிய அளவில் படிச்சிருப்பான், வெளிநாட்டில் வேலை பார்ப்பான், 5 லட்சம் 10 லட்சம் படிச்சுட்டு சம்பாத்தியத்தை வாங்கிட்டு என் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்து விவசாயம் பண்ற பல பேர் உண்டு. பல பேர் என்னன்னா, ஏதாவது மனிதர்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சம்பாதித்ததையெல்லாம் பொருளாதாரத்தை அள்ளி இறைக்கக்கூடியவர்கள் உண்டு. இவர்களை இந்த மக்கள் பார்க்கறது கிடையாது. நீங்க வாங்க, எங்க பகுதிக்கு நீங்க எம்எல்ஏ வாங்க, வார்டு உறுப்பினரா வாங்க, அல்லது நீங்க தான் முதலமைச்சரா வரணும், மந்திரியா வரணும் அப்படின்னு மக்கள் இவர்களை தேர்வு செய்வது கிடையாது. யார் திரையில் தோன்றுகிறார்களோ, மக்களின் குறைகளை எடுத்து பேசாம இருக்கிறாங்களோ, பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாங்களோ, இவர்கள் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று மக்கள் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் எப்படி ஆட்சியாளர்கள் அடுத்தடுத்த காலம் வரும் அப்படின்னு கேட்டா, சினிமாவில் நடிப்பது போதும் அப்படின்னு ஒரு காலம் வரும். ஆட தெரிந்தால் பாட தெரிந்தால் போதும், எங்களுக்கு ஆட்சியாளராக இருப்பதற்கு தகுதி படைத்தவர், சேரன்ல ஒளிலாம் போட்டுட்டு ஆளு வெள்ளையா சிவப்பா இருந்தார், நீங்க தகுதி படைத்தவர் அப்படின்ற ஒரு காலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறும். இதுக்கப்புறம் நல்ல நிலைக்கெல்லாம் உலகம் திரும்பாது. இதை விட இன்னும் மோசமாகும். இன்னும் 100 வருஷம் அண்ணன் போன 100 வருஷம் பரவாயில்ல போலயே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மாறிடும். இப்படி ஒவ்வொரு காலகட்டம் இப்படி மாறுவது இருக்குது. இது மறுமை மிக சமீபத்தில் அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிற ஒரு தருணம். உண்மையில் அந்த பொற்காலத்தை, ரசூலுல்லாஹ் விட்டு சென்ற அந்த காலத்தை ஹதீசுகளில் படிப்புகளாகத்தான் பார்க்க முடியுமே தவிர அந்த காலத்தை இனிமே நம்மளால கண் முன்னாடி கொண்டு வர முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவ்வளவு பெரிய ஏற்புடைய ஒரு வார்த்தை பாருங்க, மன்னரையை பார்த்து மக்கள் வருத்தப்படுற ஒரு காலம் வராமல் மறுமை வராதுன்னாங்க. மன்னரையை பார்த்து மக்கள் வருத்தப்படுவாங்களாம். உங்க இடத்துல நாங்க இருந்திருக்கலாமே. குழப்பங்கள் மேலோங்கும். நம்மளை யார் ஆட்சி செய்யறான்னு தெரியாது, எதுக்கு ஆட்சி பண்றாங்கன்னு தெரியாது, எதை செய்யறாங்கன்னு தெரியாது. குழப்பங்கள் மேலோங்கி நிற்கும் ஒரு காலகட்டம். மார்க்க குழப்பம் இல்லை, ஷரியத்துல குழப்பம் இல்லை, உலகத்தில் நடக்கிற குழப்பம். அந்த குழப்பம் மேலோங்கிய காரணத்தினால மக்கள் என்ன செய்வாங்கன்னா, மன்னரையை பார்த்து நான் உன் இடத்துல இருந்திருக்கலாமப்பா, நான் அப்பமே செத்து போயிருக்கலாமே, உன் காலகட்டத்தில் பிறந்து வளர்ந்து செத்து இருந்த அந்த வேலையெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லப்படாத வரை மறுமை வராதுன்னாங்க. அவ்வளவு பெரிய சீரழிவை நோக்கி இந்த உலகம் நகரும், தமிழகம் நகரும், இந்தியா நகரும், உலகம் அதை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கும் என்பதை நபிகள் பெருமகனார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரு நாள் பொய் ஆகாது. அடுத்தடுத்த காலம், பரிணாம வளர்ச்சி அப்படித்தான் மக்களை, மனித சமுதாயத்தை அழைத்து செல்லும் என்பதை செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.